சிந்து பைரவி நியூ பிரமோ ஸ்னேகா அந்த சிந்துவை வெளியே விட்டுறலாம் அப்படின்வாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க சிவான்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அவளை லாக்அப்ல இருந்து வெளியே விட சொல்ல. ஏன்னா பெரியம்மா சாப்பிடாது ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மயங்கி வேற 2-3 டைம் கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோட்டு பயமா இருக்கு. சிவா, அவ பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்க பெரியம்மாக்கு தெரியாதம்மா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பெரியம்மா அவளை ரொம்ப நம்புறாங்க. இப்போ அதுக்கான நேரம் இல்லை. சரியா, அவளை வெளியே விடுறதா நல்லதுன்றாங்க. என்ன சிவா, நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு சொல்லு ஸ்னேகா. என் பக்கம் இருந்து யோசிச்சு பாரு என்னுடைய கஷ்டத்தை. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. பெரியம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குன்றாங்க. சிவா, உன்னுடைய பெரியம்மாக்காக நீ எல்லா விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்றப்பா, அதெல்லாம் ரொம்பவே தப்புன்றாங்க. கொஞ்சமாச்சும் உனக்காக நீ சில விஷயங்களை யோசிக்கலான்ட்டு ஸ்னேகாவுடைய அப்பாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுது அங்கல், ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க. ஆனா இப்போதைக்கு வெளியே விட்டாதான் சரியா வரணும். இப்ப சிந்துவை கையோட கூட்டிட்டு போகணும். எனக்கு தேவை பெரியம்மா சாப்பிடணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருடான்றாங்க. சிவா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு அப்படின்ற மாதிரி எவ்வளவு சிந்து சொன்னாலுமே ஆனா இல்ல, கண்டிப்பா நான் அவளை கூட்டிட்டு போகணுன்றாங்க. ப்ளீஸ் நேகா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே சிவான்னு சொல்லிட்டு அப்புறமா சிந்துக்கு ரிலீஸ் பண்ண சொல்லி போயிட்டு அந்த மேடம் கிட்ட பேசுறாங்க. என்ன விஷயம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சுச்சுவேஷன் சொல்றாங்க, விட்டுருங்க அப்படின்வாங்க. சரி ஓகேமா, மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனைனா தைரியமா நீங்க சொல்லலான்றாங்க. கண்டிப்பா மேடம்ன்றாங்க. அதுக்கப்புறம் சிந்து எப்படியோ டாக்டர் என்ன வெளியே எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன்னால அப்படியே சந்தோஷத்தில் வெளியே எடுத்து நினைக்காது. சரியா, உன்னால பெரியம்மா நினைச்சு சாப்பிடல, தூங்கல, அவங்க 2-3 டைம் மயங்கி விழுந்துட்டாங்க. பெரியம்மாக்காக மட்டும்தான் அவனை வெளியே எடுத்திருக்கான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சிந்து பெரியம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.